மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது குழந்தையவே வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா மாம்ஸ் இதெல்லாம் கனவா நினைவான்னு கூட எனக்கு தெரியாம இருந்தது. நேத்து இவ்வளவு நேரத்துக்கு நான் யாரோவா இருந்தேன், இன்னைக்கு உங்களுடைய மனைவியா இந்த வீட்டுக்குள்ளேயும் இந்த ரூமுக்குள்ளேயும் வர்றதை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே எனக்கு இது கனவு மாதிரி இருக்கு தெரியுமா மாம்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. ஆனா சேதுக்கு அது எதுவுமே காதுல விழுறதே கிடையாது. குழந்தையோட முகத்தவே சேது பார்த்துட்டு இருக்காங்க. மாம்ஸ், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஐஸ்வர்யா, தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு. நான் குழந்தையோட முகத்தை பார்த்துக்கிட்டு குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கேன், ப்ளீஸ் விட்டுடுன்றாங்க. மாம்ஸ், முதல்ல உங்க லைஃப்ல நான் தான், அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை. இந்த குழந்தைய எதுக்காக இந்த அம்மாச்சி இங்க குடுத்துட்டு வச்சோ தெரியல. அந்த கிழவிக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க பாட்டியை பத்தி. கிட்டதுமே பயங்கரமா கோவம் வர்றது சேதுக்கு. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல, நீ என்ன சொன்ன, என் கழுத்துல தாலி கட்டு மாம்ஸ், அது போதும் எனக்குன்னு சொன்னல. உன் கழுத்துல தாலி கட்டியாச்சு, அதுக்காக உன்னை மனைவி எல்லாம் என்னால ஏத்துக்கிட்டு வாழ முடியாது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. ஐஸ்வர்யாவும் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி, ஆன்டி, நீங்க சொன்னீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவும் சேது மாம்ஸ் மேல இருக்கிற சொத்துக்காகவும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசியில என்ன ஒரு வீட்டை வேலைக்காரி மதிக்கிற அளவுக்கு கூட அவர் மதிக்க மாட்டேன்றாரு. என்ன இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஐஷு, சேதுவெல்லாம் விட்டுதான் பிடிக்கணும், உன் இஷ்டப்படி எல்லாம் நடக்காது, கொஞ்சம் பொறுமையா இரு, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேதுவ உன் பக்கம் கொண்டு வர வழிய பாருன்னு சொல்லி கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இந்த தூரத்துல இருந்து மலர் கேட்டுறாங்க. இப்ப மலர் என்ன செய்ய போறாங்க சேது கிட்ட, இப்ப நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.